ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நெஞ்சு சளிக்கு ஏற்ப ஒரு கஷாயம் வீட்டில் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா தூதுவாழை கஷாயம். இது ஒரு கொடி மாதிரி போகும். வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளரும் இந்த தூதுவாழை கஷாயம். இதுக்கு அந்தளவுக்கு பக்குவம் பார்க்கணுன்னுலாம் இல்லை. முட்கள் அதிகமாக இருக்கும் இந்த செடியில். ஸோ பறிக்கும் போது பார்த்து கவனமாக பறிக்கணும். அப்படி இல்லைனா சிசர்ஸ் யூஸ் பண்ணி பறிக்கலாம். உங்களுக்கு தூதுவாழை இலை கிடைக்கலனாலும் தூதுவாழை பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். வாங்க நம்ம எப்படி இந்த கஷாயம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பறிச்சுட்டேன் இலையை. இப்போ அடுத்து கஷாயத்துக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நமக்கு மிளகுலையும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். இந்த கஷாயம் கொஞ்சம் காரமாக குடித்தாதான் நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நான் இன்றைக்கி 4 துண்டு சின்ன துண்டு இஞ்சி இதில் சேர்த்துக்கிறேன். தூதுவாழை இலையை பறித்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 8 தூதுவாழை இலை சேர்க்குறேன். ஒரு தூதுவாழை இலை இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தூதுவாழை பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். காம்போடையே சேர்க்கலாம். அது தூதுவாழை இலையில் முள்ளுலாம் இருக்கும். அந்த முள்ளுலாம் ஒன்றும் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் இருக்காது. இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். அதனால் நீங்கள் இலையை காம்பு முள்ளோடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதோடையும் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு இதில் அளவு இருக்குது. நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு வத்துற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடலாம். இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்குமே குடிக்கலாம். பெரியவங்க 1/2 கிளாஸ் அளவுக்கு நல்லா வெதுன்னு குடிங்க. வாரத்துக்கு 2 வாட்டி இந்த தூதுவாழை கஷாயத்தை எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. வீட்டில் ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருந்தாலோ வீட்டில் இருக்க எல்லாருமே இதை குடிக்கலாம். ஏன்னா நமக்கு கோல்டாக இருக்கட்டும் காஃபாக இருக்கட்டும் அது எல்லாமே ஸ்ப்ரெட்டபிள் தான். அதனால் ஒருத்தருக்கு கோல்டு காஃப் இருந்தாலும் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த தூதுவாழை கஷாயத்தை குடிக்கலாம். இது நல்லா உங்களுக்கு பசி எடுக்கும். நல்லா இந்த தூதுவாழை கஷாயம் குடிக்கிறதுனால ஜீரகம்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தேன் கலந்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியாமல் இருக்கும். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வெதுன்னு இருக்கும்போது குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு எதமான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.